ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான படி டாடி சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது படி டாடி சீசன் 1 எபிசோட் 5. இந்த மாதம் பட்ஜெட் ரொம்பவே அதிகமாகிடுச்சு, அதுக்கும் டே கேருக்கு செலவு பண்ணதுனால அப்படின்னு காசுக்கு சொல்லவும், நீ பீர் வாங்குற காசை கம்மி பண்ணுன்னு ரே சொல்கிறேன். அதை ஆல்ரெடி பண்ணிட்டேன், பேசாம கேமுக்கான காசை கட் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் டெசர்ட்கான காசுன்னு சொல்லவும் ரேவும் மீறிய ஷாக் ஆகுறாங்க. இப்போ புரியுதா இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு? நம்ம இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு காசுக்கு சொல்லிட்டு, என்ன வேலையா இருந்தாலும் கூட ப்ளீஸ் இந்த தடவை தப்பு நடக்காது அப்படின்னு கியூ கிட்ட போய் அவன் கெஞ்சவும், டார்கெட்டை ஃபாலோ பண்ணுறது ஸ்கவுட்டிங் ஜாப் அப்படின்னு கொடுக்குறான். ஒரு வாரம் வேலை பார்க்காததுக்கு மொத்தமாக சேர்த்து நமக்கு ஜாப் கிடைச்சிருக்கு. சரி நாங்கள் இதை ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு போகிறான். கியோ ஒரு வாரம் நமக்கு டைம் கொடுத்துருக்கான், மீறி ஸ்கூல்ல இருக்கிற டயத்தில் நம்ம ஜாபை முடிக்கணும் அப்படின்னு காசுக்கு யோசிச்சா மீறி ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு டே கேர் இருக்காது, வீட்லயே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு காசுக்கு கேக்குறான். மீறிய போய் இப்ப அவன் ஸ்கூல்ல கூப்பிட போறான். உங்க அப்பா வந்துட்டாங்க பாருன்னு மிஸ் ஆனா சொல்றா. நம்ம எல்லாம் யாராச்சும் ஒருத்தர் வீட்டுல இருக்கணும், ஒருத்தர் போய் ஜாப பாக்கணும் அப்படின்னு காசுக்கு சொல்றான். நீங்க என்ன ஜாப் பாக்குறீங்க? எனக்கு ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் அதை கொடுத்துருக்காங்க, நானும் உங்க கூட ஜாப் வரேன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரிஸ்க் நம்ம சொல்றான். கம்பெனில வேலை பாக்குறீங்களா இல்ல ஏதாச்சும் கடையில வேலை பாக்குறீங்களா அப்படின்னு வா கேட்கவும், இல்லன்னு இவங்க சொல்றாங்க நான் போய் ஸ்கவுட்டிங் பண்றேன் அப்படின்ட்டு ரே கிளம்பவோ, பாப்பா ரே ஜாபுக்கு தானே போறீங்க, என்னைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லவோ ரே போகாம திரும்ப வந்துருதான். ஒரு வாரத்துக்குள்ள ஜாபை எப்படி முடிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறான். ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. காசுக்கு 3 நாளா தூங்காம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். தேவையான போட்டோஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரே கொடுக்குறான். பகல்ல மீறிய பாத்துக்கிட்டோம், நம்ம வேலையை நைட் மட்டும் தான் பார்க்க முடியும். ரே இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பார்த்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் முடியாதுன்னு ரே தூங்குறான். கேம் விளையாடுறதுக்கு மட்டும் நைட் ஃபுல்லா ஒரு வாரத்துக்கு விழிச்சிருப்ப அப்படின்னு சொல்லி காசுக்கு சொல்றான். அடுத்த நாள் கார்ட்டூன் பார்த்து ஜாலியா மீறி விளையாண்டுட்டு இருக்கா. ரே வழக்கம்ல பாத்டப்ல தூங்கிட்டு இருக்கான். ஹே ரே நான் வெளியே ஜாப்க்கு போயிட்டு வந்துருந்தேன், மீறிய நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசுக்கு கிளம்புறான். பாப்பா காசுக்கு வெளியே போறீங்களா, என்னைய கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லவோ, பாப்பா ரே உன்னை பாத்துக்கிட்டு வர, அவர் கூட போய் விளாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். பாப்பா ரே விளையாடுவாங்கன்னு வா கூப்பிட்டா ரே எந்திக்க மாட்டேங்கிறான். சோ காசுக்கு கூடயே போலாம் அப்படின்னு வா முடிவு பண்றா. லிஃப்ட் போட்டிடுது. சோ படி வழியா அவ இறங்கி போய் சீக்கிரட்டா காசுக்கே ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கா. காசுக்கி அந்த பார்க்குள்ள போயிருந்தா. அவ திரும்பி பார்த்தா காசுக்கிய காணோம். ஸோ அவன் எங்க போனான்னு தெரியாம இவ தேடிட்டு இருக்கா. ரே இப்பதான் எந்திரிச்சு பாக்குறான். மீறி என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் தேடி வந்து பார்த்தா மீறியை எங்க தேடியோ காணோம். எதுக்காக வந்திருக்கான்னு கியோ கேட்கவும், அந்த ஜாபை பத்தி நம்ம சொல்லவும், ஒரு வாரத்துக்கு மேலே டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, முடிச்சிருவீங்களான்னு கேட்கவும், அதெல்லாம் முடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு காசுக்கு சமாளிக்கிறான். அப்போ ரே ஃபோன் அடிக்கவோ, என்னடா பிரச்சனைன்னு கேட்கவும், மீறி உன் கூட இருக்காளான்னு கேட்கவோ, இல்ல அடப்பாவி அப்படின்னா நீ எவ்வளோ தொலைச்சிட்டியா அப்படின்னு காசுக்கு ஷாக் ஆகுறான். மீறி தனியாக அவனை தேடிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பேல்கனி மாடி ரூம்னு எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு அவளை காணும் அப்படின்னு ரே சொல்றான். சரின்னு இவங்களும் 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் வெளியே எல்லா இடத்துலயும் அவளை தேடி பாக்குறாங்க. ஸ்கூலு, பஸ் ஸ்டாப், பார்க்கு, மால்னு எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. நீங்க மீறி என்னடான்னா கியூ இருக்கிற அந்த பார்க்கிட்டே வாரா. அந்த டெரரா இருக்கிற ஹிட்மேன் மேல போய் அவ மோதுறா. அவன் மீறிய பிடிச்சு தூக்கவும், சாரி தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்ட்டு அவளை விட்டுட்டு போறான். கியோவும் இவளை பாக்குறான். இப்போ காசுக்கு ரே 2 பேருமே எல்லா இடத்துலயும் தேடிட்டு கடைசியா இந்த இடத்துல வந்து மீட் பண்றாங்க. நம்ம எங்க தேடி அவளை காணும், ஒரு வேளை அவளை யாராச்சும் கிட்னாப் பண்ணியிருந்தா பேசாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோமா? அவ என்ன பண்றது, எல்லாமே ஒன்னாலதான் வந்துச்சு, ஒழுங்கா நீ அவளை பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்ட்டு கியோ கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலான்னு இவங்க உள்ள போனா. மீறி உள்ளதா இருக்கா. பாப்பா இந்த ஜூஸ் சூப்பரா இருக்குன்னு வாசலவும், அப்பாவா அப்படின்னு கியோ திரும்பி பாக்குறான். மீறி நல்ல வேலை உனக்கு எதுவும் ஆகல, அப்பா அம்மா உன்னை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. ஆக்சுவலி நாங்க பேபி சிட்டிங் வேலை பாக்குறோம், குழந்தைங்களெல்லாம் இந்த மாதிரி பாத்துக்கிட்டதுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். வெளியே தனியா சுத்திட்டு இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு வச்சிருந்தான். நீ இருந்தாலும் அதான பண்ணிருப்பான்னு கியோ சொல்றான். ஹே மீறி நீ அந்த கியோ கிட்ட எதுவும் சொல்லிடல அப்படின்னு அவன் கேட்கப்போ, இல்லன்னு வா சொல்றா. நல்லது, இவன் முன்னாடி மட்டும் எங்களை பாப்பான்னு கூப்பிடாத சரியா அப்படின்னு சொல்லவோ, சரி அப்படின்னு வா சொல்றா. சரி இது என்ன கதைன்னு கியோ கேட்கவும், அதான் சொன்னேன் இப்ப பேபி சிட்டிங் பண்றா, போய் வா திடீர்னு காணாம போயிட்டா, இந்த இடத்துல வந்து இருக்கா, இப்பெல்லாம் காசு அதிகமா தேவைப்படுது இல்ல அதனாலதான் அப்படின்னு காசுக்கு சமாளிக்கிறான். அப்போ நான் கொடுத்த ஜாப் அது என்னாச்சு அப்படின்னு அவன் கேட்கவும், அது வந்து உண்மையை சொல்ல போனா ஒரு வாரத்துக்குள்ள எங்களால் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு அவங்க கேட்கறாங்க. மீறி தானே அவங்க வேலையை பார்க்கறதுக்கு பிரச்சனையா இருக்கா அப்படின்னு கியோ கேட்கவோ, என்ன சொல்ற அவளை கொட்றாத அப்படின்னு அவன் சொல்லவும், நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கியோ சொல்றான். ஸோ இப்போ மீறி வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட ஜாபை முடிக்கிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே ஆப்ஷன். ஆனா அந்த கியோ கிட்ட இவ்வளவு நம்பி விட்டுட்டு போலாமா, நம்மளை பத்தி இவ ஏதாச்சும் சொல்லிட்டானா, கியோ கண்டுபிடிச்சிட்டான்னா நாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் ரெடி அப்படின்னு வா சொல்றா. மீறி எங்களை பத்தி அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது சரியா, இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட், எங்களை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லவோ, சரி அப்படின்னு வா சொல்றா. இவளை நம்பலாமான்னு காசுக்கு யோசிக்கிறான். ஜாபை மட்டும் டயத்துக்கு முடிச்சிருங்க அப்படின்னு கியோ சொல்லவோ, சரி மீறி நாங்க போயிட்டு வர சமத்தாங்க இருக்கணும் சரியா அப்படின்னு காசுக்கு சொல்லவோ, சரி பாப்பான்னு சொல்ல வந்துட்டு, ஓ சாரி போயிட்டு வாங்க அப்படின்னு அவ அனுப்பி வைக்கிறா. உன் பேர் என்னன்னு கியோ கேட்கவும், மீறி 4 இயர்ஸ் ஓல்டுன்னு வா சொல்றா. உனக்கு ஜூஸ் வேணுமான்னு கியோ கேட்டு சூப்பரா ஒரு ஜூஸ் கியோ போட்டு கொடுக்குறான். இந்தாங்க பிரின்சஸ், இது உங்களுக்கு தான் அப்படின்னு அவன் கொடுக்கவும், மீறியும் அதை குடிச்சு பாக்குறா. அது ரொம்பவே சூப்பரா இருக்கு, இது ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அந்த கியோ அவளை ஒழுங்கா பாத்துப்பானா அப்படின்னு காசுக்கு யோசிக்கவும், கியோ தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்குமே, அவன் நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு சொல்லவோ, காசு
காசுகி தப்பா யோசிச்சுட்டு நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறான். நீங்க எங்க பாப்பாஸோட ஐ மீன் காசுகி ரேவோட ஃப்ரெண்டு தானேன்னு கேட்கும்போது ஆமா நம்ம சொல்றான். அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியுமா? நான் கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லவும் அவங்க சொல்லாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்பெஷல் ஜாப் பாக்குறாங்க. காசுகி என்ன வேலை பாக்குறான்னா அவன் ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியன். மத்தவங்கள சிரிக்க வைக்கிறது தான் அவனோட வேலை. இப்ப கூட ஏதாச்சும் ஸ்டேஜ்ல தான் இருப்பான். அப்புறம் ரே அவன் ஒரு ஆயில் பேரண்ட்னு சொல்லவும் என்னதுன்னு அவ யோசிக்கிறா. ரே நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு எப்படியாச்சும் சீக்கிரம் மீறி கிட்ட போகணும். அவங்க கிட்ட ரொம்ப நேரம் விடக்கூடாது அப்படின்னு காசுகி தேவையில்லாம பயந்துட்டு இருக்கான். என்ன வரையறான்னு கேட்கவும் இது காசுகி இது ரே என்னோட பாப்பாஸ் ஐ மீன் காசுகி ரேவை என் ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக வரையறேன்னு வா சொல்றா. ஹே மீறி உனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசை இல்லையா நம்ம கேட்கவும் காசுகி ரே கூட இருக்கிறதே ஜாலியா தான் இருக்கு. நான் அவங்க கூடவே எப்பவோ இருக்கணும்னு நினைக்கிறேன். காசுகி குக்கிங் பண்ணி என்ன சூப்பரா பாத்துக்கிடுவாங்க. ரேவா என்ன கேரிங்கா பாத்துக்கிடுவான்னு சொல்லவும் உனக்கு அவங்க 2 பேரையும் பிடிக்குமான்னு கேட்கவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வா சொல்றா. காசுகியோ ரேவோ ஜாபை முடிச்சுட்டு அம்மா மீறி எங்க அப்படின்னு வந்து கேட்கவும் அங்க பாரு நம்ம காமிக்கிறா. பார்த்தா அவ தூங்கிட்டா. எல்லா டேட்டாவும் இதுல இருக்குன்னு காசுகி கொடுக்குறான். அம்மா மீறி உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாலா அப்படின்னு காசுகி நைஸா விசாரிக்கவும் எதை பத்தி கேட்கறான்னு நம்ம கேட்கறான். இல்ல சும்மா தான் கேட்டு நம்ம சமாளிக்கிறான். பாப்பாரு பாப்பா காசுகின்னு வா சொல்லவோ அவ ஏதோ தூக்கத்துல வளர்தாப்பா அப்படின்னு காசுகி சமாளிக்கவும் ரே மறைச்சிட்டு இருக்கான். சரி அவ ஃபேமிலிட்ட விடுறதுக்கான டைம் வந்துருச்சு கிளம்புறான்னு சொல்லவோ போதும் நிறுத்து எனக்கு ஆல்ரெடி எல்லாம் தெரியும் அப்படின்னு கியூ சொல்றான். பாப்பா காசுகி தான் எனக்கு குக்கிங்லாம் பண்ணி பாத்துக்கிடுவாரு. அண்ட் அவர் ஒரு காமெடியன். பாப்பா ரே என் கூட கேம்ஸ் விளையாடுவாரு. அவர் ஒரு ஆயில் பேரண்ட்னு சொல்லவும் எல்லா அம்மாங்களும் இதை பத்தி குரூப்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னோட 2 அப்பாவும் என்ன ரொம்பவும் நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. அதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்றா. அந்த பிக்சர் சூப்பரா இருக்கு அப்படின்னு ரேவா அவனும் பாராட்டுறாங்க. இவங்க ஜாப்க்கான பேமெண்ட் வருது. நீ முதல்லயே சொல்லியிருந்தா நாங்க தேவையில்லாம போய் சொல்லியிருக்க மாட்டோம்னு காசுகி சொல்லவும் என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோ. இப்போதைக்கு நான் விட்டுட்டேன். ஆனா அந்த குழந்தையால ஏதாச்சும் நம்ம ஜாப்க்கு பாதிப்பு வந்துச்சுன்னா நான் தலையிட வேண்டியது இருக்கும். நீங்க செய்யற விஷயம் ஆர்கனைசேஷனுக்கு எதிராக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. முக்கியமா ரே உனக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்காக நீங்க அவளை பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியுது. அவ ரொம்பவே நல்ல பொண்ணு. கண்டிப்பா அவளால உங்க லைஃப் மாறப்போகுது. அது நல்லபடியாக கெட்டபடியாவான்னு தான் தெரியல. நம்ம ஜாப்ல நம்ம எப்பனாலும் இறந்து போலாம். நம்ம கூட இருக்கவங்களும் தான் தயாரா தான் நீங்க இதை பண்றீங்க. சோ அப்புறமா இதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு கியூ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த கியூ தான் ஆக்சுவலி மீறிய பத்தின டீடைல்ஸே கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பான். சோ அவனை கண்டிப்பா அவ்வளவு ஈஸியில ஏமாத்திர முடியாது. அண்ட் இந்த கியூ ரொம்பவே நல்லவனா தான் இருக்கான். சோ அதனால இவனால மீறிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்க அசாசின்ஸ் அப்படிங்கிறதுனால மீறிய பத்தி மத்த யாருக்காச்சும் தெரிய வந்தது அப்படின்னா மீறியோட உயிருக்கு தான் ஆபத்து. இப்போதைக்கு இவங்க லைஃப் ஜாலியா போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.